இருந்து ஊருக்கு போகும்போது நம்ம ஊர்ல கிடைக்காத ஒரு சில ஃப்ரூட்ஸ் வாங்கலாம்னு ஒரு ஃப்ரூட் கடையில ஸ்டாப் பண்ணி மரத்தக்காளி, மங்குஸ்தான், இந்தியன் லோகன் எல்லாம் வாங்குனோம். இது மங்குஸ்தான். கட் பண்ணி பார்த்தோம்னா, உள்ள பார்க்க பூண்டு மாதிரி இருக்கு. இதோட டேஸ்ட் புளிப்பு, இனிப்பு கலந்த ஒரு டேஸ்ட்ல இருக்கும். அடுத்து இது இந்தியன் லோகன். இது லிச்சி வெரைட்டி தான். டேஸ்ட் நொங்கு மாதிரி, ஆனா நொங்க விட இனிப்பு அதிகமா இருக்கும். லிச்சி, ரம்புட்டான், லோங்கன் 3மே ஒரே மாதிரியான ஃப்ரூட்ஸ் தான். டேஸ்ட் கொஞ்சம் தான் டிஃபர் ஆகும். அப்படியே மத்தியானம் சாப்பிடலான்னு திண்டுக்கல் தலப்பா கட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்தோம். எல்லாருக்குமே தெரியும் இங்க உள்ள பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்னு. அதனால மட்டன் பிரியாணி, கோலா உருண்டை, பீஃப் ஃப்ரை எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். சீரக சம்பா அரிசியில பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. மட்டன் கோலா உருண்டை, பீஃப் ஃப்ரை எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா அடுத்ததுதான் தப்பு பண்ணோம். சாப்பிட்டு முடிச்சிட்டு மதுரை ஜிகர்தண்டா ஆர்டர் பண்ணிட்டோம். இதுல என்னதான் போட்டாங்கன்னு தெரியல. கோவாக்கு பதிலா பன்னீரை போட்டு அடிச்ச மாதிரி துரு துருன்னு இருந்துச்சு. ரொம்ப திகட்டிட்டு இருந்ததுனால முடிஞ்ச அளவுக்கு குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நைட்டு வர்ற வழியில திருநெல்வேலி ஸ்ரீகிருஷ்ணா பால் பண்ணையில இருந்து டீயும் பக்கோடாவும் வாங்கி சாப்பிட்டோம். இஞ்சி போட்டு ஸ்ட்ராங்கான டீயும் சூப்பரா இருந்துச்சு. பக்கோடா கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம்.